ஹலோ லேர்ன்சர்ஸ், ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணும்னு வந்தீங்களா? உங்களுக்காகவே இந்த வீடியோ. பிகினர்ஸ்க்கான இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸை உங்களுக்காகவே பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் HTML CSSலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிகினிங்லேருந்து ஜாவா ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸில் இன்னும் ஸ்ட்ராங்காக நினைக்கிறீங்களா? இல்லை ரியாக்ட் இல்லை Node.js லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஜாவா ஸ்கிரிப்டை லேர்ன் பண்ணணுமா? உங்களுக்காகவே இந்த கோர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கோர்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னங்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்டை DOM மேனிபுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அதை சேஞ்ச் பண்ணுறது, ஒரு வெப்சைட்டில் நடக்கிற ஈவெண்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, பேசிக் டேட்டா டைப்ஸ்லேருந்து ஆரம்பித்து அரே ஆப்ஜெக்ட் போல டேட்டா டைப்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஏபிஐனா என்ன, ப்ராமிஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஏபிஐஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்னு வரைக்கும் இந்த கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 8க்கும் மேலே ப்ராஜெக்ட்ஸை பண்ணி ப்ராக்டிக்கலாக கற்றுக்க போகிறோம். இந்த கோர்ஸில் உள்ள ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், உங்களால் ஏபிஐலாம் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். இப்போ கோர்ஸ்குள்ளே போகலாமா? ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு இது எதுக்காக வந்துச்சுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு கேட்டால் இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அவ்வளோதான். ஸோ இது எதுக்காக வந்துச்சுன்னா, வெப்சைட்டை இன்னும் இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துச்சு. இன்ட்ராக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்க நல்லா உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக புரியும் இல்லையா? அதே போல் வெப்சைட்டில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியறதுக்காக, அதோட இன்ட்ராக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துச்சு. இப்போ உங்ககிட்ட இது போல் ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்னா ஒன்றும் இல்லை, HTML டேக் இருக்குல்ல, அதோட கண்டென்ட்டோட சேர்த்து நம்ம அதை எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் ஒரு எலமெண்ட்டை உங்களால் ரிமூவ் பண்ண முடியும், புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண முடியும், அதுவும் ரீலோட் பண்ணாமலே. ஸோ இப்படி ரீலோட் பண்ணாமல் கண்டென்ட்டை அப்டேட் பண்ணுறோம்ல, ஸோ இதை தான் நம்ம இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். இதுக்காக தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு. DOM மேனிபுலேஷனுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இது எல்லாத்தையுமே பண்ணுது. ஸோ DOM மேனிபுலேஷன்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, DOMங்கிறது என்னென்னா உங்கள் HTML டாக்குமெண்ட்டோட ஆப்ஜெக்ட் மாடல். அதாவது இது உங்கள் ஃபுல் வெப்சைட்டோட ஒரு சின்ன மேப்பு மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த DOM எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, மொத்த HTML ஸ்ட்ரக்சரையும் சின்னதாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கும் கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ உங்ககிட்ட இது மாதிரி ஒரு HTML ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா இதை ரீட் பண்ணும். ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கான டாமை ட்ரீ ஸ்ட்ரக்சரில் அது க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த டாமை யூஸ் பண்ணி தான் நம்ம DOM மேனிபுலேஷன் பண்ண முடியும். DOM மேனிபுலேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த டாமை யூஸ் பண்ணி அதில் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அதை தான் நம்ம DOM மேனிபுலேஷன்னு சொல்லுவோம். இந்த DOM மேனிபுலேஷனில் என்னென்னலாம் பண்ணலாம்? ஏற்கனவே உள்ள கண்டென்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து புதுசாக ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஏற்கனவே இருக்க எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணவும் முடியும். அதோட CSS ஸ்டைல்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த வெப்பேஜில் நடக்கிற ஈவெண்ட்ஸுக்கு நம்மளால் ரியாக்ட் பண்ணவும் முடியும். ஸோ DOM மேனிபுலேஷன்ஸில் இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை எலமெண்ட்டையோ வெப்சைட்லேருந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது. இப்போ உங்ககிட்ட இந்த போல் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் உள்ள ஒரு எலமெண்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ரெண்டாவது ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி வெப்பேஜில் ஒரு எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணுறது. இப்போது இதே போல் ஒரு வெப்சைட் இருக்குன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த எலமெண்ட்டை இந்த வெப்சைட்டுக்கு அப்டேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உள்ள எலமெண்ட்டை நம்மளால் ரிமூவ் பண்ணவும் முடியும். இது போல் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வரவும் முடியும். ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணி திருப்பி வெப்சைட்டுக்கு அப்டேட் பண்ணவும் முடியும். இதில் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு எலமெண்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு வரதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்மக்கிட்ட இது போல் ஒரு HTML இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு பேராகிராஃப்க்கு மட்டும் ஐடி பேராகிராஃப் 1ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதோட டெக்ஸ்ட்டு பாருங்கள், பேராகிராஃப் 1ன்னு தான் இருக்குது. ஸோ ஐடியும் டெக்ஸ்ட்டும் கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா, இந்த index.html ரீட் பண்ணி அதோட டாமை அது க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். இந்த டாமில் பாருங்கள், வித் கண்டென்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஐடி இது எல்லாத்தோட தான் அது க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் டாக்குமெண்ட்டுங்கிற இந்த சின்டெக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் மொத்த டாமையும் எடுக்க முடியும்.
நீங்கள் டாக்குமெண்ட்டுன்னு ரன் பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட்டாக உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட மொத்த டாமும் கிடச்சிரும். இப்போ இதில் இருந்து அடுத்தடுத்த மெத்தடை கால் பண்ணி நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு டாட்டை யூஸ் பண்ணி அடுத்த மெத்தடை கால் பண்ணணும். ஸோ இந்த கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டாமில் உள்ள எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டை இதோட ஐடியை யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இங்கே டாட் வச்சு இந்த மெத்தடை கால் பண்ணுறோம்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த டாக்குமெண்ட்டில் கால் பண்ணுறதா அர்த்தம் கிடையாது. இந்த டாக்குமெண்ட்லேருந்து வந்த ரிசல்ட்டான இந்த டாமில் இந்த மெத்தடை கால் பண்ணுறதா அர்த்தம். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்லேருந்து பேராகிராஃப்னு ஐடி இருக்கிற அந்த எலமெண்ட்டை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இதோட ரிசல்ட்டாக உங்களுக்கு தரும். இப்படி தான் ஒரு எலமெண்ட்டை நம்மளால் வெப்சைட்லேருந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ இதுக்கப்புறம் டாட் வச்சு இன்னர் HTMLங்கிற மெத்தடை கால் பண்ணுறது வழியாக இந்த எலமெண்ட்டுக்கு உள்ளார இருக்கிற என்ன டெக்ஸ்ட்டோ இல்லை என்ன HTML இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வரும். இப்போ இது இந்த எலமெண்ட்டில் கால் ஆக்கி உங்களுக்கு இதோட ரிசல்ட்டாக இதுக்குள்ளார என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சு, பேராகிராஃப் 1ன்னு இருந்துச்சா, அது உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்படி மல்டிபிள் மெத்தடை டாட் யூஸ் பண்ணி உங்களால் உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டையோ இல்லை எலமெண்ட்டையோ டாமில் இருந்து எடுத்துக்க முடியும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்காக விஸ்வல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சர்ச்சில் போய்ட்டு விஸ்வல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட எல்லா ப்ராஜெக்டையும் ஒரே ஒரு ஃபோல்டரில் தான் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஒரு ஃபோல்டரை நம்ம இந்த விஸ்வல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபைல் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற டைரக்டரிக்குள்ளார உள்ள அந்த ஃபோல்டரை செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணும் போது அதை ட்ரஸ்ட் பண்ணலாமன்ட்டு விஸ்வல் ஸ்டுடியோ கோட் கேட்கும். இதில் எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்னு கொடுத்தா மட்டும்தான் இதுக்கான ஃபுல் ஃபீச்சரும் எனேபிள் ஆகும். இப்போ இந்த JS ப்ராஜெக்ட்னு உள்ள இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டாவது ஐக்கான் இருக்குல்ல, நியூ ஃபோல்டர் ஐக்கான், இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கான ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு 01_DOM இன்ட்ரோன்னு பேர் வச்சுக்கிறேன். என்டரை கிளிக் பண்ணி இந்த ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் நான் ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற இந்த நியூ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நியூ ஃபைலை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ index.htmlங்கிற நேமில் ஒரு HTML ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த HTML ஃபைலில் தான் நம்மளோட வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது HTML5ன்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறதுனால HTML5ஓட பேஸ் ஸ்ட்ரக்சரை உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பாடிக்குள்ளார நம்ம 3 பேராகிராஃப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் Pன்னு மட்டும் டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு பேராகிராஃப் டேக் வரும். உங்களுக்கு 3 பேராகிராஃப் டேக் வேணும்னா Pக்கு அப்புறம் *3ன்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பேராகிராஃப் டேக் க்ரியேட் ஆகும். இதுக்குள்ளார நான் கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் 1, அப்புறம் பேராகிராஃப் 2, மூணாவதில் பேராகிராஃப் 3. இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு மட்டும் நம்ம ஐடி கொடுத்துக்கலாம். ஐடி = பேராகிராஃப் 1ன்ட்டு நான் ஐடி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா, இந்த ஐடியை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த எலமெண்ட்டுக்குள்ளார இருக்கிற இந்த பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த index.html நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுக்காக லைவ் சர்வருங்கிற எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னா, எக்ஸ்டென்ஷனுங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் லைவ் சர்வர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இங்கே இன்ஸ்டால் ஆப்ஷன் வரலை. நீங்கள் இந்த லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த லைவ் சர்வர்னா, உங்களோட வெப்சைட்டை இந்த லைவ் சர்வர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எந்த சேஞ்ச் இங்கே பண்ணாலும் அந்த சேஞ்சை டிடெக்ட் பண்ணி ப்ரௌசரில் ரீலோட் பண்ணிவிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு ரீலோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ மறுபடியும் இந்த ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளார வந்துக்கிறோம். இப்போ இந்த index.html இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வித் லைவ் சர்வருங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் பண்ண வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா ப்ரௌசர்லேயுமே டெவலப்பருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு டூல் இருக்கும். அதை தான் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் டூலை நம்ம ரைட் கிளிக் பண்ணி கடைசி ஆப்ஷனாக இன்ஸ்பெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண மொத்த ஹெச்டிஎம்எல்லோட டாமும் இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நம்ம டாம்னு சொல்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு வரும். இப்போ நமக்கு இதில் என்ன தேவைன்னா இந்த கன்சோல்ங்கிற இந்த டேப் தான் நமக்கு தேவை. உங்களால் இந்த கன்சோல்குள்ளார ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த கன்சோலில் எழுதுகிற ஒவ்வொரு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த பேஜை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ ஏற்கனவே இருக்க இந்த லாக் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கிளியர் கன்சோலுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் மொத்த டாமையும் எடுக்க முடியும். இதை கிளிக் பண்ணுற நம்ம இந்த வெப்பேஜுக்கான மொத்த டாமும் நமக்கு கிடச்சிருச்சு. தெரியுதா? நான் இங்கே ஒவ்வொன்றத்தையும் ஹோவர் பண்ண கரெக்டாக அந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்ட்டு நமக்கு தெரியுது பாருங்கள். இந்த டாமை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வெப்பேஜில் உள்ள கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும், நமக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை எடுத்துக்கவும் முடியும். இப்போ இந்த பேராகிராஃப் 1ங்கிற அந்த பர்டிகுலர் எலமெண்ட் இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் எடுக்கணும்னா நம்ம கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறத யூஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ டாக்குமெண்ட்டுன்னு நம்ம டைப் பண்ணோம்னா என்ன வரும்? மொத்த டாமும் வரும். இதுக்கப்புறம் டாட் யூஸ் பண்ணி கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் பர்டிகுலர் எலமெண்ட்டை எடுக்க முடியும். இதில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு பேராகிராஃப் 1ங்கிற அந்த ஐடியை நம்ம பாஸ் பண்ணோம்னா இதோட ரிசல்ட்டாக நமக்கு அந்த ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் கிடைக்கும். இப்போ ஏற்கனவே உள்ள கோடோட டாட் யூஸ் பண்ணி இன்னர் ஹெச்டிஎம்எல்ங்கிற அடுத்த மெத்தடை கால் பண்ணுறது வழியாக இப்போ இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு இன்னரில் உள்ள மொத்த ஹெச்டிஎம்எல்லையும் எடுத்துகிட்டு வரும். இப்போதைக்கு இந்த எலமெண்ட்டுக்குள்ளார வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்குது, சரியா? ஸோ அந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு அது எடுத்துகிட்டு வரும். நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரியல, இப்போது கெட் எலமெண்ட் பை ஐடிக்குள்ளார பேராகிராஃப் 1ன்னு போடும்போதும் இங்கே கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வர ரிசல்ட் இருக்குல்ல, அதுவும் பாருங்கள் கோட்ஸோட வருது. இந்த கோட்ஸுக்கு என்ன மீனிங்னா டெக்ஸ்ட்டுங்கிறது தான் மீனிங். இது என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா டைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டருக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம டேட்டான்னு தான் சொல்லுவோம். அந்த டேட்டாவை கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக பல வகையாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட்டில் இருந்து நீங்கள் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டையோ இல்லை எதை வேணாலும் எடுத்தாலும் உங்களுக்கு அது ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மல் டெக்ஸ்ட்டை தான் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த கோட்ஸ்குள்ளாரையோ இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளாரையோ ஒரு வேல்யூவை டைப் பண்ணுறீங்கன்னா அது மொத்தத்தையும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இப்போ இதோட டைப்பை செக் பண்ணி பார்க்க இதுக்கு முன்னாடி டைப் ஆஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். தெரியுதா? ஸோ இந்த டேட்டாவோட டைப் ஸ்ட்ரிங். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிக்குள்ளார பேராகிராஃப் 1ன்னு கொடுக்கறதுனால நம்ம எலமெண்ட்டை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னர் ஹெச்டிஎம்எல்னு கொடுக்கறதுனால அதுக்குள்ளார இருக்கிற மொத்த கண்டென்ட்டையும் எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த கோடை நம்ம எப்படி வெப்சைட்டில் எழுதுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் மறுபடியும் விஸ்வல் ஸ்டுடியோ கோட் போய்க்கிறேன். இந்த பாடியில் கடைசியாக நம்ம அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எழுதலாம். அதுக்கு ஸ்கிரிப்டுங்கிற ஒரு டேக் இருக்குது, அந்த டேகை யூஸ் பண்ணி தான் நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த ஸ்கிரிப்டுங்கிற டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார உங்களால் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எழுத முடியும். இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் அந்த பேராகிராஃப் 1ங்கிற அந்த ஐடியை பாஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல். இது என்ன ஆகும்னா வெப்சைட் லோட் ஆகும் போதே இந்த ஸ்கிரிப்டும் சேர்ந்து ரன் ஆகும். இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார 14th லைனும் ரன் ஆகும். ப்ரௌசர் போயிட்டு நான் பார்க்குறேன், இங்கே எந்த சேஞ்சுமே இல்லை. ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ அந்த கோடு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக அங்கே கோடு யூஸ் பண்ணி எடுத்திருக்க ரிசல்ட்டை இந்த கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் தான் கன்சோல் டாட் லாக். ஸோ இந்த கன்சோல் டாட் லாகுக்குள்ளார ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ளார நீங்கள் என்ன வேல்யூ போடுறீங்களோ அந்த வேல்யூவை இந்த கன்சோலில் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட் ஹலோன்னு கொடுக்குறேன், இங்கே ஹலோன்னு நமக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கன்சோல் டாட் லாகை யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட் கரெக்டாக வருதான்ட்டு இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா?
ஸோ நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு இந்த மொத்த கோடையும் நான் console.log எழுத போகிறேன். console.log. இதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார இந்த மொத்த கோடையும் நான் போட போகிறேன். இப்போ இந்த மொத்த கோடும் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் என்னவோ அதை கன்சோலில் இது பிரிண்ட் பண்ணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கன்சோலில் பிரிண்ட் ஆகிருக்கும். தெரியுதா paragraph 1ங்கிற டெக்ஸ்ட்டு? இது எப்படின்னா லைவ் சர்வர்னால அங்கே சேஞ்ச் பண்ணோடனே பேஜ் ரீலோட் ஆகியிருக்கும். ரீலோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ வெப்சைட்டில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டையோ எலமெண்ட்டையோ எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? அது ரொம்பவே ஈஸி. இப்போது நீங்கள் பண்ண கோட் இருக்குல்ல, இது என்ன பண்ணும்? டாக்குமெண்ட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அதோட இன்னர் HTML உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும் ஜாவா ஸ்கிரிப்டில். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இன்னர் HTML உள்ள கண்டென்ட் அப்டேட் ஆகிடும். இது எப்படி சாத்தியமாகுதுன்னா இந்த ஈக்குவல்ட்டுங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் இதை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்னால் என்ன? ரியல் டைமில் ஆப்ரேட்டர்னால் யார் சொல்லுவோம்? ஒரு வேலையை செய்கிறவங்கள தான் நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போது ட்ரெயின் ஓட்டுறவங்கள நம்ம ட்ரெயின் ஆப்ரேட்டர்னு சொல்ல முடியும். அதே போல் ப்ரோக்ராமிங்கில் அதோட வேலையை செய்கிறதுக்காக நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ணுறதுக்காக அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. அதே போல் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. இது போல் இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பண்ணும்போது அதுக்கு தேவையான ஆப்ரேட்டர்ஸ் என்னங்கிறத கற்றுக்கலாம். இப்போ நம்ம கோடுக்கு வரலாம். இதில் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இதை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஈக்குவல் டுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைட் அப்புறம் ரைட் சைட். இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டரோட வேலை என்னென்னா ரைட் சைடில் உள்ள வேல்யூவை லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணும், அதாவது செட் பண்ணும். இப்போ நம்ம கோடில் ஒரு எலமெண்ட்டில் உள்ள இன்னர் HTML லெஃப்ட் சைடில் இருக்குது, நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இங்கே என்ன பண்ணுன்னா ரைட் சைடில் உள்ள இந்த டெக்ஸ்ட்டை இதோட இன்னர் HTML அசைன் பண்ணிடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த இன்னர் HTML ஏற்கனவே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை அசைன் பண்ணும். இதுதான் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டரோட வேலை. இப்போ ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சு? paragraph 1ன்னு இருந்துச்சு. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட்டில் paragraph 1 சேஞ்சுடுங்கிற இந்த கண்டென்ட்டை அப்டேட் பண்ணிடும். இப்படி தான் ஒரு வெப்சைட்டில் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை அப்டேட் பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த paragraph 1ங்கிற டெக்ஸ்ட்டை ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி paragraph 1 சேஞ்சுடுன்னு தான் மாற்ற போகிறோம். இந்த console.log நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது ஜஸ்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? டாக்குமெண்ட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை எடுத்து அந்த எலமெண்ட்டில் உள்ள இன்னர் HTML எடுத்திருக்கோம். இப்போ இந்த இன்னர் HTML சேஞ்ச் பண்ணணுன்னா இதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டு நமக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ கொடுக்கணும். paragraph 1 சேஞ்சுடுன்னு நம்ம மாற்ற போகிறோம். இப்போ ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பாருங்கள், paragraph 1ங்கிறது paragraph 1 சேஞ்சுடுன்னு மாறி இருக்கும். இந்த வெப்சைட் லோட் ஆகும் போதே இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லைன் ரன் ஆகுறதுனால ரொம்பவே குயிக்காக இது சேஞ்ச் ஆகிடும். இப்போது இதை இடையில பாஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு நம்ம டீபக்கருங்கிற ஒரு சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு இந்த 14th லைனுக்கு மேலே டீபக்கருங்கிற ஒரு சின்டாக்ஸை ஆட் பண்ணுறேன். இந்த டீபக்கர் என்ன பண்ணுன்னா ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் ஓப்பன் ஆகி இருக்கும்போது கரெக்டாக இந்த 14th லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஸ்டாப் ஆகிடும். அந்த சமயத்தில் இதில் உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் கோடெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் மேனுவலாக போயிட்டு ரெஸ்யூம்னு கொடுத்தா மட்டும்தான் கண்டினியூ ஆகும். ஸோ எரர்லாம் இருக்கா, கரெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த டீபக்கர் யூஸ் ஆகுது. இப்போ நான் ப்ரௌசர் போயிட்டு இன்ஸ்பெக்ட் டூலில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜை ரீலோட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக நமக்கு 14th லைனில் ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் paragraph 1ன்னு தான் இருக்குது. ஏன்னா இன்னும் 15th லைன் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு paragraph 1 சேஞ்சுடுனே மாறும். இப்போ இதில் உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்க இந்த கன்சோலில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லைனை நான் காப்பி பண்ணி நான் கன்சோலில் செக் பண்ணி பார்க்குறேன்.
இப்போ உள்ள பேராகிராஃப் என்னவோ அதோட டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வரும். தெரியுதா பேராகிராஃப் 1ன்னு இருக்கு. இப்போது ஈக்குவல் டுக்கு அப்புறம் பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு நம்ம மாற்றணும்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுற என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பேராகிராஃப் 1ங்கிறது பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம எழுதியிருக்க ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களால் ரெஸ்யூம் பண்ண முடியும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்த அப்புறம் இந்த டீபக்கரை ரிமூவ் பண்ணிடணும். இது ரொம்பவே முக்கியம். இப்போ கோட் போயிட்டு நான் இந்த டீபக்கரை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இன்னர் HTMLக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. உங்களால் டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லை, என்டையர் டேகையே அசைன் பண்ண முடியும். நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி போல்டுங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணலாம். ஸோ இது லெட்டரை கொஞ்சம் போல்டாக காமிக்கும். இந்த போல்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு HTML எலமெண்ட்டையே இந்த இன்னர் HTMLல அசைன் பண்ணுறோம். இப்போ போயிட்டு ப்ரௌசரில் பார்க்கலாம். இந்த ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் நமக்கு போல்டாக தெரியுது. இப்படி தான் ஒரு வெப்சைட்டில் ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை ஒரு டேகையோ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் இந்த பேஜ் லோட் ஆகும் போதே இது சேஞ்ச் ஆகிற மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக ஒரு எலமெண்ட்டையோ இல்லை பட்டனையோ கிளிக் பண்ணும்போது இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஈவெண்ட்னா என்னன்னு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வெப்சைட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வை தான் நம்ம ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ உங்ககிட்ட இது போல் ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஈவெண்ட். அதே போல் அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிற கோடையும் உங்களால் எழுத முடியும். இதை தான் ஜாவா ஸ்கிரிப்டில் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. சரி, என்னென்ன ஈவெண்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்? மவுஸ் ரிலேட்டட் எல்லா ஈவெண்ட்டையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக், இது போல். நெக்ஸ்ட்டு கீபோர்டில் டைப் பண்ணால் அந்த டைப்பை ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு HTML ஃபார்மில் உள்ள இன்புட்லாம் இருக்கும்ல, அந்த இன்புட்டில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இல்லை அதிலிருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகும்போது இந்த ஈவெண்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணவும் முடியும். அப்புறம் ப்ரௌசரோட டேப் இருக்குல்ல, அந்த டேபை க்ளோஸ் பண்ணால் இல்லை வேறு டேபுக்கு ஸ்விட்ச் பண்ணால் இது போல் ஈவெண்ட்டையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த ஈவெண்ட்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேராகிராஃப் 1ங்கிற டெக்ஸ்ட்டை பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு தான் மாற்ற போகிறோம். ஆனால் அதை ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாடிக்குள்ளார ஒரு பட்டனை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனுக்குள்ளார நான் சேஞ்சுங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் பேராகிராஃப் 1ன்னு இருக்கிற டெக்ஸ்ட் மாறணும். இப்போ இந்த கிளிக் ஈவெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஈஸியான வழி HTMLல ஆட்ரிபியூட்டை ஹேண்டில் பண்ணுறது. ஒரு எலமெண்ட்டோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தான் ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஐடி இருக்குல்ல, அதே போல தான் இந்த பட்டனுக்குள்ளார ஆன் கிளிக்குங்கிற அந்த ஈவெண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த கோட்ஸ்குள்ளார உங்களால் எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வேணாலும் எழுத முடியும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்கே கோட்ஸ்குள்ளார எழுதியிருக்க கோட் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு console.log யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு console.logன்னு நான் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளார சிங்கிள் கோட்டில் டெஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். ஏற்கனவே இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளார தான் நம்ம கோடே எழுதுகிறோம். ஸோ உள்ளார நம்ம சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். மாற்றி டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டா இது ஒர்க் ஆகாது. இப்போ ப்ரௌசருக்கு போயிட்டு இன்ஸ்பெக்ட் டூலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கன்சோலில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சேஞ்சுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் டெஸ்ட்டுன்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ எத்தனை தடவை இந்த சேஞ்சை கிளிக் பண்ணுறோமோ அத்தனை தடவை டெஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். தட் மீன்ஸ் அத்தனை தடவை அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும்? பேராகிராஃப் 1ன்னு இருக்கிறத பேராகிராஃப் 1 சேஞ்சுன்னு மாற்றணும். கரெக்டாக? ஸோ இப்போ கோட் போயிட்டு ஏற்கனவே இந்த 15th லைன் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கோடுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. இதை தான் கமெண்ட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் எழுதுகிற கோடை எதுக்காக எழுதுறீங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்க இந்த கமெண்ட் யூஸ் ஆகும். இப்போ ப்ரௌசரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பேராகிராஃப் 1ன்னு இருக்கும். இப்போ இந்த ஆன் கிளிக்கில் நம்ம அந்த கோடை எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்லேருந்து இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சி அதோட இன்னர் எலமெண்ட்டில் நம்ம அசைன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ மொத்த கோடையும் இதுக்குள்ளார எழுதலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுக்குள்ளார சிங்கிள் கோட்ஸில் அதோட ஐடி பேராகிராஃப் 1ங்கிற அதோட ஐடி, அப்புறம் டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார நம்ம மாற்றணுங்கிற டெக்ஸ்ட்டை போடலாம். பேராகிராஃப் 1 சேஞ்ச்டு.
இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆன் கிளிக்குங்கிற இந்த ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எழுதியிருக்கோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது உள்ளே எழுதியிருக்க இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு பேராகிராஃப் 1ங்கிறது பேராகிராஃப் 1 சேஞ்சுன்னு மாறும். இப்போ ப்ரௌசரில் போய் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் அந்த சேஞ்சுங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு பேராகிராஃப் 1 சேஞ்சுன்னு மாறிடுச்சு பாருங்கள். இப்படி தான் பேசிக்காக ஒரு ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம். சரி, இங்கே கோடில் பட்டனுக்குள்ளாரையே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம்ல, இதை இன்லைன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இங்கே 15th லைனில் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம்ல, இதை இன்டர்னல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இன்லைனில் ஜாவா ஸ்கிரிப்டை எழுதுறது ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்னா மற்ற லைனுக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு எழுதும்போது இந்த கோடெல்லாம் ரிப்பீட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்லைனில் நிறைய கோடு எழுதும்போது பார்க்கவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இன்டர்னலில் நமக்கு கோடு எழுதி கம்மியான லைன்ஸ்லேயே நமக்கு வேணுங்கிறத பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரீடபுளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே கிளிக் ஈவெண்ட்டில் உள்ள கோடை ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஸ்கிரிப்டுக்குள்ளார எழுதுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கோடை தனியாக எழுதுறது தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அந்த கோடை நமக்கு வேணுங்கிறப்ப எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின், கிரைண்டர் போல தான். உங்களுக்கு வேணுங்கிறப்ப இந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வேலையை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த வாஷிங் மிஷினே எடுப்போம். இந்த வாஷிங் மிஷினுக்கு துணியை இன்புட்டாக கொடுத்தா அதை வாஷ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக தரும். இதில் 3 ஸ்டெப் இருக்குது. துணியை நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம், அதை வாஷ் பண்ணுறது தான் லாஜிக்ஸ், அதுக்கப்புறம் அது நமக்கு திருப்பி தருதில்ல, அதுதான் அவுட்புட். கிட்டத்தட்ட இதே ஸ்ட்ரக்சரில் தான் ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷனும் இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் 2 நம்பரை அடிஷன் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் அதோட நேமை நம்ம தரணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் இன்புட் இருந்தால் அது ப்ராக்கெட்குள்ளார அந்த இன்புட்டை நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த A,Bயை ஆட் பண்ணுறோம்ல, இதுதான் லாஜிக்ஸ். இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை ரிட்டர்ன்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி அவுட்புட்டாக வாங்கிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணுன்னா இதெல்லாம் தான் காம்போனன்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று டிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு வாஷிங் மிஷினை நம்ம கிரியேட் பண்ணுறது போல். இது போல் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு காலிங் அ ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷனோட நேமை யூஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற இன்புட்டை பாஸ் பண்ணுறது வழியாக நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனில் எழுதியிருக்க லாஜிக்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? இப்போது இது போல் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ப்ரௌசர் இந்த ஃபங்க்ஷனை ரீட் பண்ணும்போது இது உடனே எக்ஸிக்யூட் பண்ணாது. ஜஸ்ட்டு மெமரியில் அந்த ஃபங்க்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு அதோட பேரையே ரெஃபரன்ஸாக க்ரியேட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் மெமரியில் அந்த ஃபங்க்ஷன் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, இருந்துச்சுன்னா இங்கே ஏபிக்கு பதிலாக இங்கே 3,4ன்னு கொடுத்துருக்கோம்ல, அதை யூஸ் பண்ணி இன்னொரு ஃபங்க்ஷனை அது க்ரியேட் பண்ணிக்கும். அதை இன்னொரு மெமரியில் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு ரிசல்ட்டாக 7ன்னு கிடைக்கும். நம்ம எழுதியிருக்க ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுதில்ல, இதை தான் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை இது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மெமரியை ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடும். ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன் எக்ஸாக்டாக ஜாவா ஸ்கிரிப்டில் ஒர்க் ஆகுது. இதனால் என்ன பெனிஃபிட்னா இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வேறு இன்புட்டை யூஸ் பண்ணி எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணலாம். ஒவ்வொரு தடவை கால் பண்ணும் போதும் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகி அதுக்குள்ளே அவுட்புட்டை தரும். நீங்கள் எழுதியிருக்க ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாது. சரி, இந்த ஃபங்க்ஷனோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம கோடை எழுதும் போது அதில் இருக்க கோடை திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நமக்கு வேணுங்கிறப்ப அந்த ஃபங்க்ஷனை நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, பெரிய கோடெல்லாம் சின்ன ஃபங்க்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறது வழியாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை வேறு இன்புட்டை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக எழுதிக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ்னால தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி எழுதுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆன் கிளிக்கு உள்ளார எழுதியிருக்க கோடை எப்படி ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை ஸ்கிரிப்டுக்குள்ளார எழுதலாம். இந்த கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு
ஃபங்க்ஷன்னு நான் டைப் பண்ணுறது வழியா இங்கே ஸ்கொயரில் ஃபங்க்ஷன்னு உங்களுக்கு சஜஷன் காமிக்குதுல்ல, இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதில் ஃபங்க்ஷன் நேம் இருக்குது, இன்புட் இருக்குது, இதுக்குள்ளார லாஜிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்புட்டும் உள்ளார ரிட்டன் கீவேர்டு எழுதுறீங்களே அதுவும் ஆப்ஷனல். ஆப்ஷன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எழுத போகிற ஃபங்க்ஷனுக்கு இந்த பேராமீட்டர் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உள்ளார ரிட்டன் கீவேர்டும் தேவையில்லை. இந்த ஃபங்க்ஷனோட நேமை நம்ம பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இந்த நேமுக்கு பதிலாக நான் சேஞ்ச் டெக்ஸ்ட்டுன்ட்டு மாற்றுறேன். நம்ம ஒரு எலமெண்ட்டில் உள்ள டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம், அதனால தான் அதுக்கு ரிலவெண்ட்டாக நான் பேரை வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கு எழுதும் போதும் அதோட பேரை ரிலவெண்ட்டாக கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பிளாக் உள்ளார இங்கே ஆன் கிளிக்கில் என்ன எழுதியிருக்கோமோ அந்த கோடை அப்படியே கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இதோட பேரை யூஸ் பண்ணி கால் பண்ணோம்னா இந்த 18th லைன் எக்ஸிக்யூட் ஆகி பேராகிராஃப் 1ங்கிறது பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு மாறும். இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது? சேஞ்ச் டெக்ஸ்ட்டுங்கிற அதோட நேமை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம போட்டோம்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த கால் பண்ணுற சின்டெக்ஸை நான் ஆன் கிளிக்கில் எழுதிக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி உங்களுக்கு 18th லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ப்ரௌசர் போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு பேராகிராஃப் 1 சேஞ்சுடுன்னு மாறிடும். இப்படி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி நமக்கு வேணுங்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே கோடை நம்ம இன்டர்னல் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம். இதை நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்லையும் எழுத முடியும். எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு main.jsன்ட்டு நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணுன்னா ஜேஎஸ்ங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனில் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியும். இப்போ இதுக்குள்ளார என்ன பண்ண போகிறேன், இந்த மொத்த கோடையும் கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேஞ்சுன்னு நம்ம கொடுத்தோம்னா எந்த டெக்ஸ்ட்டுமே மாறலை. எதுவும் எரர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்டுங்கிற இந்த டூலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கன்சோலில் பார்த்தோம்னா எதுவும் எரர் இருந்தால் உங்களுக்கு சொல்லும். இப்போ பாருங்கள், சேஞ்ச் டெக்ஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்டுன்ட்டு நமக்கு எரர் வருது. இதுக்கு என்ன மீனிங்னா, சேஞ்ச் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் இன்னும் டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம எக்ஸ்டர்னலில் எழுதியிருக்கோமே, ஏன் அப்புறம் எரர் வருது? சிம்பிள், எக்ஸ்டர்னலில் எழுதுனா மட்டும் பத்தாது, இதை இந்த இண்டெக்ஸில் லிங்க்கும் பண்ணணும். இந்த எக்ஸ்டர்னலை இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளார சோர்ஸுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இதுக்குள்ளார main.jsங்கிற அந்த ஃபைல் நேமை நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங்னா, main.jsல உள்ள மொத்த கோடும் உங்களுக்கு இங்கே உள்ளார வந்துடும். இப்போ ப்ரௌசரில் போயிட்டு இந்த சேஞ்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை எழுத முடியும். இப்போ